எவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லி ரயில் ஏறிட்டார். அப்படி எங்கேயோ போய் டிக்கெட் வாங்காமல் டெல்லியில் இறங்கி அப்புறம் யாரோ தமிழார் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து அவர் கூட்டு போய் ரிஷிகேஷில் 10 வருஷம் வச்சு அப்படியே ரவுண்ட்ஸில் இருந்து திருவண்ணாமலை வந்து அங்கே அப்படி செட் ஆகிட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அவங்களுடைய புத்தகம் அவங்களோட வாழ்க்கையே உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். அவங்க கூட அவங்க லைஃப் டைமே அவங்ககிட்ட வரும். ஸ்லோவாக நம்ம வந்து சிறுகதைகள், புக் ரீடிங்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம உங்களை பரிசீலிவில் பண்ணலாம். ஓகே, சரி. நம்ம இப்போது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர்த்து நான் இன்டெப்த்தாக சொல்ல முடியல. இங்கே வந்ததுக்கு இந்த என்ன சொல்கிறது, தாஸோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு மகத்தான நாள். நிறைய விஷயங்களை நம்ம சேர்ந்து பண்ணுவோம். தாஸ் அகாடமிங்கிறது நம்ம எல்லாரும் தான் தாஸ் அகாடமி. அவரால் என்ன பண்ண முடியும்? ஓகே. ஸோ அடுத்த 7 வருஷம் 10 வருஷத்தில்